திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமன் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை கொப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து திருச்சாய்க்காடு என்னும் திருத்தலத்தினை சந்திக்க இருக்கிறோம். 4ஆம் திருமுறை 65வது பதிகம். அதில் 4வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். அரும்பெரும் சிலையே அரும்பெரும் சிலை கைவேடன் ஆய்வு விரல் பார்த்தற்கு அன்று உரம் பெரிது உடைமை காட்டி உள்ளமர் செய்து மீண்டே வரம் பெரிது உடையனாக்கி வாழமர் முகத்தின் மன்னும் சரம்பொலி தூணியந்தார் சாய்க்காடு மேவினரே. பெரிய வில்லை கையிலே ஏந்தியிருக்கிற பெரிய கையிலே ஏந்திய வேட உருவினராய் வருகிற ஆற்றல் மிக்க அர்ஜுனனுக்கு அவன் தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் தம்முடைய பேராற்றலை வெளிப்படுத்தி அவனோடு போர் செய்தார். அவனோடு போர் செய்து பின்னர் சாய்க்காடு மேவிய பெருமன் அவனை பெருமை மிகவும் உடையவனாக்கி போர் முகத்திலே நிலை பெற அம்புகள் பொழிகின்ற அம்பு அரா தூணியம்பார்கள், அது அம்பு புட்டிலை அவனுக்கு வழங்கினார். சரம்பொலி தூணி இந்தார் சொல்றார். வேடனானவன் சிவபெருமன். அரும் சிலை பெரும் சிலை எல்லாம் வில்லு, சிலைன்னா வில்லு. பினாகம் காண்டீபம் என்றது வில் சிறப்பால் பெற்ற பெயர். அது அர்ஜுனனுடைய, அதுவும் பினாகம் என்பது போல்வதொரு சிறப்பு பெயர். காண்டபிருட்டன் என்று கண்ணனை குறிப்பதும் அதை பொறுத்துதான். விரல் என்றால் வலிமை, வெற்றி. பார்த்தன் யாரு? பிரதைக்கு புத்திரன் பாத்திரன். உரம் வலிமை. ஒள் அமர் வீரம், ஒளிரும் போர். அடுத்து வரம் என்ன? பாசுபதம் அருளை பெற்று பாசுபதம் கொடுத்தார் இல்லையா, வாழ்ன ஒளி. சரம் என்பது
அம்பு முதலிய கணைகள் இவைகள்லாம் இருக்கக்கூடிய அம்பு அரா தூணி. எவ்வளவு அம்புகள் எடுத்தாலும் அது குறையாமல் இருக்கக்கூடியதான் அம்பு அரா தூணின்னு அது சொல்கிறது. அரும் பெரும் சிலைக்கை வேடனாய் விரல் பார்த்தற்கு அன்று உரம் பெரிது உடைமை காட்டி வரம் உள்ளமறு செய்து மீண்டே வரம் பெரிது உடையனாக்கி வாழமர் முகத்தின் மண்ணும் சரும்பொலி தூணிந்தார் சாய்க்காடு மேவினாரே சாய்க்காடு மேவினாரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்காய்க்காடு என்னும் திருத்தலம் சென்று இந்த 4ஆம் முறையிலே இந்த பதிகத்திலே 65வது பதிகத்திலே உள்ள அத்தனை பாடல்களையும் பெருமானுடைய பாடி அவனுடைய புகழையெல்லாம் போற்றி நாமும் மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.